Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போயிட்டுருக்கு. 13 டிசம்பர் 2024 முடியுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜேஇ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 16 டிசம்பர்லேருந்து 18 டிசம்பர் 3 நாள் நடக்குது சிபிடி 1. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது 19 டிசம்பர்லேருந்து 29 டிசம்பர் வரைக்கும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பும் கால் லெட்டரும் எப்போல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தேதியில் வந்து நம்ம தெளிவாக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்காதவங்க அதுக்கான வீடியோ நான் லிங்க்கில் கொடுக்குறேன், பாருங்கள். சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து 10 டிசம்பர் 2024, அதாவது நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு வித் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கான ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி பாஸ். ஓகேங்களா? அது வந்து லைவ் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸாம் டேட்லேருந்து 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு, எக்ஸாம் டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி கால் லெட்டர். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எப்போ எக்ஸாம் டேட் லாக் ஆகுதோ, மொத்தம் வந்து 7 நாள் எக்ஸாம் நடக்குது இல்லையா? இந்த 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்குது. உங்களுக்கு வந்து எப்போ எக்ஸாம் டேட் லாக் ஆகுதோ அதுலேருந்து 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு, அதுலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக செக் பண்ணிட்டே இருங்க. சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிசம்பர் 2024 20 டிசம்பர் 2024 வரைக்கும் செக் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக அப்டேட் ஆகும். அதே போல் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 15 டிசம்பர்லேருந்து 26 டிசம்பர் வரைக்கும் செக் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் எனேபிள் ஆகிடும். சரிங்களா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். ஓகேங்களா? அதே போல் ஆர்ஆர்பி வந்து சர்க்குலருமே வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து 10ஆம் தேதியிலேருந்து நாங்கள் வந்து லைவாக விடுவோம். நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் லாக் ஆகிடுச்சா, உங்களுக்கு எந்த சிட்டின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஃப்ரீ ட்ராவல் பாஸுமே அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சர்க்குலரில் வந்து. சரிங்களா? இது வந்து 10 டிசம்பர் 2024 நேற்று தான் வந்து வெளியிட்டிருந்தாங்க. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் இருக்கிற முக்கியமான விவரங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து லிங்க் இருக்கும். லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சென்னை ஜோனோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போவோம். சரிங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. குயிக்காக வந்து இங்கே லிங்க்குமே, அதாவது சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஆனால் அதர் ஜோன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. இன்னும் ஆர்ஆர்பி நம்ம சென்னை ஜோன் வந்து அப்டேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லிங்க் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி கேண்டிடேட் லாகின் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னீஷியன் ஜாபுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த சர்க்குலர்லேயே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், சர்க்குலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்கும். இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து டவுட் இருந்தால் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பருமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த கேண்டிடேட் லாகினில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே என்ன கேப்சியா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதோ அந்த கேப்சியா வந்து மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுக்கணும். உங்களுக்கு இப்போ பாஸ்வேர்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இங்கேயே ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அங்கேயுமே உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு இன்னும் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து லைவ் ஆகலை, அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகலைன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த லாகின் பண்ணும்போது ட்ரை பண்ணுவீங்க இல்லையா, அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகலைன்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஏன்னா இதையும் சில பேர் கேட்டே இருந்தீங்க போன டைம். ஓகேங்களா? அதாவது மற்ற ஜாபுக்கு, ஜேஇக்கு, ஏஎல்பிக்கெலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியர் கேண்டிடேட், சிட்டி ஸ்லிப் இஸ் நாட் எட் லைவ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன், இட் வில் பி மேட் லைவ் 10 days பிஃபோர் த எக்ஸாம் டேட் ஆஃப் யுவர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட் வந்து லாக் ஆகுதோ அதுலேருந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு, அதுலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டே இருங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? டிஸ்பிளே ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் இருக்கும். செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கால் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹெல்ப் டெஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்.
நீங்கள் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு இருக்கும். அங்கே இந்த ஹியர்ன்றது பார்த்தீங்களா, இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து இருக்கும். சரிங்களா? அதில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேமு, ஃபாதர் நேம், ஆதார் கார்டோட அவைலபிளாக இல்லை எஸ்ஆர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் உங்கள் ஃபோட்டோகிராஃபு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்ட்டு சிட்டி எது, அப்புறம் டெஸ்ட்டு ஸ்டேட் எது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு, ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே ஷிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கான டைமிங்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்னா என்ன, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7:30, அப்புறம் கேட் க்ளோஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30, அப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 AM அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமிங் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே போல் ஷிஃப்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 11:50 AM, கேட் க்ளோஸ் டைம் வந்து 12:50 PM, அப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12:45 PM சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஷிஃப்ட் 3க்கு வந்து நீங்கள் வந்து 3 PM வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 PMக்கு வந்து கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 4:30க்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும், எவ்வளோ டைமிங் சொல்லிட்டு இங்கே கிளியராக சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 100 கொஷின்ஸு, 90 மினிட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கான ஃப்ரீ ட்ராவல் பாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து எப்போ லாக் ஆகுதோ ஓகேங்களா, எக்ஸாம் டேட் வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர் 2024 இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 3 டேஸ் முன்னாடி 16 டிசம்பர் 2024 ஓகேங்களா, 19லேருந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, 19க்கு அப்புறம் ஒரு 3 நாளைக்கு பின்னாடி ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணணும் இல்லையா, நீங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும், அதுக்குன்னு டைம் தராங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 3 நாளைக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் 7 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 டேஸ் வரைக்கும் டைம் தருவாங்க. சரிங்களா? அந்த டேட் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து வித்தின் த ஸ்டேட் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து சேம் ஸ்டேட்டு, இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டிலே இருக்குதுன்னா வச்சுங்களேன் 7 நாள் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் எக்ஸாம் டேட் சேர்த்து. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டு விட்டு ரொம்ப தூரமாக வேறு ஸ்டேட் இருக்குது ஓகேங்களா, ரொம்ப தூரமாக போக வேண்டியதாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து 10 டேஸ் வந்து எக்ஸாம் டேட்டோட சேர்த்து 10 டேஸ், அதாவது 10 நாள் வந்து டைம் தருவோம். அந்த பாஸ் வந்து அத்தனை நாள் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே சமயத்தில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி ஜார்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ வந்து உங்கள் ஒரிஜினல் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், கூடவே இந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் ஜார்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ அங்கே வந்து ஃபஸ்ட்டு சைன் போடுவாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சைனு, நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு ரிட்டன் ஆகிறப்போ ஒரு சைன் போடுவாங்க. சரிங்களா? அதையுமே பார்த்துக்குங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், எப்போ இஷ்யூ பண்ணது, அப்புறம் 14 டிஜிட் இனிக்யூ நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் இது ஜஸ்ட்டு வந்து ஒரு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு தான். அதே போல் எஸ்சி எஸ்டிக்கான அந்த ஃப்ரீ ட்ராவல் பாஸ் தான். ஓகேங்களா? இது வந்து கால் லெட்டர் கிடையாது. கால் லெட்டர் ஆப்ஷன் ஒன்ஸ் எனேபிள் ஆனால் தான் நீங்கள் சிபிடிக்கு போகும்போது என்ன பண்ணணும், சிபிடி கூட கால் லெட்டர் எடுத்துகிட்டு போகணும். அதே சமயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அது கூட இன்னொரு வேலிட் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். ஆக மொத்தத்தில் ஒரு ஆதார் கார்டு, ஒரு வேலிட் ப்ரூஃப் ஓகேங்களா, ஒரு டிரைவிங் லைசன்ஸோ இல்லை பேன் கார்டோ ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு வேலிட் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் கூட வந்து கால் லெட்டர் எடுத்துகிட்டு போகணும். மொத்தம் 3 டாக்குமெண்ட். அப்புறம் ஃபோட்டோ வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்களோ அது ஒரு மினிமம் 2 ஃபோட்டோ வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் சில நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க, முன்னாடி முன்னாடி இருக்கிற எக்ஸாமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெயின் ஜார்னிலாம் எப்படி வந்து எந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெயின் ஜார்னி பண்ண முடியும், எந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே சொல்லியிருப்பாங்க. அந்த 6th பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் ரிசர்வேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. இந்த கேட்டகரி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாஸ் வந்து ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு, எனேபிள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கால் லெட்ரு இந்த பாஸ் வந்தவொடனே ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அதை கரெக்டாக வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி வந்து அப்ளை பண்ணும்போது. அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹ், ஆதார் பயோமெட்ரிக் வந்து அன்லாக்கில் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதையும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி அதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. உங்கள் ஆதார் பயோமெட்ரிக் வந்து அன்லாக் கண்டிஷன்ஸில் இருக்கா, நீங்கள் வந்து ஆதார் வெரிஃபை பண்ணிட்டீங்களா. ஏன்னா சிபிடி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக என்ஷூர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஒன்ஸ் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆன உடனே, அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டில் உள்ள அந்த வழிமுறைகள் என்ன, அதுக்கப்புறம் எக்ஸாம் போகிறதுக்கான வழிமுறைகள்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு இது மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதே போல் இன்னும் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னு நினைக்காதீங்க, அதாவது பயப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டே இருங்க சரிங்களா. கண்டிப்பாக அப்டேட் ஆகும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.